சுவாமி தாயை தகப்பனை காண வேண்டும் என்று முத்தான தேரில் ஏறி முத்தமிழ் செல்வி தத்துவ நாயகியான பாதைபுரா சக்தி வருகிறாள். நேர அருகாவணத்தை வந்து சொன்ன நிறுத்துங்க யாகத்தில் அம்மா அப்படி என்று இறங்கி வந்தால் பார்வதியா மருத்துவருக்கு முகமானா வந்தால் பார்வதியா நிறுத்திக் கொண்டான் இருக்கு முகம் இறங்கி வந்தால் பார்வதியா அறிவில் அந்த முடிவுகள் சொல்கிறார்கள். ராஜா உங்க பொண்ணு ரொம்ப நேரமா நீங்க கூப்பிடுவோம் காதை கேட்கலையா? கோட்டிலே இருந்து உண்ணப்பட்ட ஆண்டியோடு ஓடிப்படி அதிபராசக்தி சொன்னாலே ராஜா யாரை வார்த்திட ஆண்டி பண்ணாலே இது சொல்லி படித்து பேசினாய். ஆண்டி என்று சொன்னாங்களோ ஈசனை மதிக்கட்டுவரே மாண்டு ஜந்துகளுக்கெல்லாம் உணவு சரிந்து ஒரு பாரமாக இட்டு நிறையா யார் இருக்கிறார் சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி என்னை மன்னித்து கேவலம் தாலி கட்டி கணவன் பெரிதில்லை தாய் தந்திர சொல்லி பிறந்து விடு சென்றாயி பார்வதி சென்றவருக்கு கிடைத்ததா எம்மை பேசியிருந்தாலும் மனம் பொறுத்து வந்திருப்பேன். தாங்களை இழிவாக பேசிய தச்சன் ஒரு கணவன் இந்த உலகத்தில் வாழக்கூடாது. கொல்ல வேண்டும் என்று அம்மை உமையார்கள் சொல்லும்போது சரி சரி ஒரு மாதவன் பகர்கிறான். அப்பா மகனே வேறு வந்திரான் எனக்கு பகையாளி உனக்கியா அவனுக்கு எதிராளி அதனுடைய தலையறந்தவா என்று சொல்லி தலையறைந்தானே வேதவனுடைய கழுத்து இருக்கிறார். வேட்டைகளை எரித்து வெட்டி முரசு மட்டும் போது கேட்டான் அம்மை பார்வதி சுவாமி தம்மட்ட ஓசை கேக்குது. எங்க அம்மா எங்க அப்பா இறந்துட்டாங்க. தாய் தந்தர்கள் இரண்டு பேருடைய தலையெடுத்து கொண்டு விட்டார்கள். பகவானி ஒரு நல்ல காரியம் நடக்கிற 4 பேர் கூப்பிட்டு போகணும். நடக்கக்கூடாத சம்பவம் நடக்கவையானால் அழைப்பு இல்லாவிடிலும் கலந்து கொள்ளலாம். செய்து என்னை அழைத்து செல்லுங்கள். புறப்படலாம் என்று காலை வாகனத்தில் ஆரோகரித்த பகவான் நேர தங்கமணி அதனுடைய சபையில் வந்து தாயின் அம்மனுடைய உடலை கண்டாள். அம்மையான பராசக்தி எழுதாள். கொட்டும் வெள்ளம் ரத்தத்திலே கொடியடையாள் பார்வதியாள். கொட்டும் வெள்ளம் ரத்தத்திலே கொடியடையாள் பார்வதியாள். கட்டழகி பார்வதியாள். அம்மா கட்டையிலே
முட்டி மோதி கத்தி கதறி அழுது சொன்னார் சுவாமி. எங்க அம்மாவை எனக்கு உடனே எழுப்பித்தாங்க. பார்வதி ஆண்டவா ஆண்டாண்டுகாலம் எழுந்து புரண்டாலும் ஆண்டார்கள் மறுத்து புகழுக்கு வருவார்கள். வந்ததாக சரித்திரம் இல்லையடி வண்ணே. உன்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் எப்படி சொல்றீங்க? ஆமா. இனி அவர்களுக்கு மனிதத்தலை என்பது கிடையாது. எந்த முகத்தோடு வந்தாலும் முகத்தோடு ஏற்றுக்கொள்வீன் ஆண்டவா. யாருக்கு? நானே. அப்பனே மடையிலாண்டு விடுதலை சென்ற வடக்கை தலைவைத்து தூங்க மிருகமானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, இரண்டு தலைவிடுத்துமா வந்து பார்க்கும்போது பச்சை பறவை மனிதர்கள் மிருகங்கள் தூங்குது. ஆனால் சிவபெருமானுடைய சூழ்ச்சி வேறுபத்திரம் கண்ணுக்கு 3 தலை தெரியுது. அது என்னது தெரியுது? ஒரு யானை, ஒரு மாடு, ஒரு ஆடு. யானை உடைய வேண்டாம், யானை தலை தேவையில்லைன்னு சொல்லி மாட்டினுடைய தலையும் ஆட்டினுடைய தலைகரத்து ஈசனுடைய மேலே வைத்தார். வைக்கும் போது சார்ந்தார் பகவான் மாட்டு தலை கையிலெடுத்து சொன்னாரே ரத்தமுடிராயா, எம்மை ஈசன் நமது யாவை இழிபடுத்தி பேசினாய். ஏ மாப்பு, இந்த 3/4 மணி நேரத்தை உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. அப்படி எம்மை என்னை காண்க மனித உடலும் மாட்டு தைமாடு அவர் சத்தப்பட்டார். ஐயா அப்பா இருந்தாச்சு, செவிட்டு பயில எங்க அப்பா வந்தாச்சு, எங்க அப்பா வந்திருக்கான்னு சொல்லாத ஒடுங்கார கிளப்பி ஓடிடுவான். பாருப்பா, வேற ஆட்டுத்தலை எடுத்து வேதவழி கண்டத்திலே வைத்தார்கள். மனித உடலும் ஆட்டு தலைமான்னு அந்த அம்மா சத்தம் போடுது. ஐயா அம்மா இருந்தாச்சு, செவிட்டு பயில எங்க அம்மா வந்தாச்சு. எங்க அம்மா தான் பார்த்தார்கள் தேவாதியவர்கள். கைலாசத்துல மாடு, கைலாசத்துல தீர்மானம் வைக்காம என்ன செய்யலாம்? அந்த வேளையில் ஆடு மாடு ஆடு மாடு என்று சொல்லி வசையாடு பேசும்போது ஆடு மாடு என்ற சொல்லோட வாடி போய் விட்டாங்க. இடத்தில் உடனே பகவானே மண்டலத்து தெய்வார் மொழியே
சுவாமி தக்கராஜா எல்லாரும் எங்களை பார்த்து சிரிச்சு அவன் சிரிச்சு அவள ஆமா தக்கராஜா ஆண்டவா இந்த சுடுபமான மாற வேண்டும் யாரா அடே. நீ சென்று சுடலைகளத்தில் பிறக்க வேண்டும் அப்படி சொல்லாது சுடலைகளத்திலே இறங்கி வேண்டுமையாரா உங்களுடைய திருநாமம் பெயர்ல முதல் எழுத்து அந்த உலகத்திலே எனக்கு தான் தருந்தோம் தக்கராஜா ஆண்டவா உன்னை பார்த்து மாடு மாடு என்று சொன்னது இவர்கள் எல்லோரும் என்னுடைய பேரில் முதல் எழுத்தை உச்சரித்து சேர்ந்து சிவ சுடலை மாட சுவாமி என்று அழைப்பார் ஆண்டவன் சிவ சுடலை மாட சுவாமி என்று பெயர் கொடுத்து சுடலை மாடு என்று பெயர் கொடுத்து தேவர